ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே போயிருக்கேன்னா, புதுசாக ஒரு எல்ஆர்டி விட்டுருக்காங்க. நேற்று தான் வந்து மலேசியா பிரதமர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த எல்ஆர்டி பக்கம் போயிட்டுருக்கேன். இது எங்கேருந்து போகுதுன்னா, பண்டார் உத்தமாலேருந்து சாலம் கில்லாங் வழியாக ஜோன் சித்தியா அது வரைக்கும் அந்த எல்ஆர்டி விட்டுருக்காங்க. அந்த எல்ஆர்டி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து இந்த ஸ்டேஷன் வந்து கிளேன்மரி 1. நம்ம இந்த பிளாட்பாத் வழியாக அப்படியே வந்த பக்கம் இங்கிட்டு போனவங்களுக்கும் நேராக போனவங்களுக்கும் கிளேன்மரி 2 இந்த இருக்கு பாருங்கள் ஸ்டேஷன். இந்த ஜங்ஷன் தான் போகிறோம். போயிட்டு ட்ரெயினில் ஏறுவோம். இது எப்படின்னா, நான் கில்லாங்கு போகிறது கூட ஒரு கேடிஎம் ட்ரெயின் இருக்குது. அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணி போகணும். அதுக்காக வந்து இப்போ எல்ஆர்டி வந்து புதுசாக ஒன்று விட்டுருக்காங்க. உண்மையிலே எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அந்த சந்தர்ப்பம் கிடச்சி அந்த ட்ரெயினை நான் போய் பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். சரியா? ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வேறு மெயின் ரோடு விற்றுலா இங்கேருந்து பாலத்துலேருந்து பார்க்குற ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்டேஷன் வந்து அங்கே இறங்கணும். அங்கேருந்து இறங்கி இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண எல்ஆர்டி ஸ்டேஷனுக்கு போகிறோம். இப்போ நேரம் பாருங்கள், ஸ்டேஷன் வந்து கிளேன்மரி 2. நம்ம கிளேன்மரி 2 ரயில்வே ஜங்ஷன் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்தாச்சு. மேலே ஏறி வந்தாச்சு. இதுக்கு மேலேயும் ஒரு படி இருக்குது. இதுதான் புதுசாக ஓப்பன் பண்ண எல்ஆர்டி ட்ரெயின் கிளேன்மரி 2 ஜங்ஷன். நம்ம இப்போ வந்து உள்ளே போவோம். புது ட்ரெயின் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்கேன் வைக்கிறோம். புதுசாக கட்டின ரயில்வே ஜங்ஷன் இது வந்து கிளேன்மரி 2 இந்த ஜங்ஷன் பேர். ஓகே மக்களே, இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் மேலே ஏறி வந்தாச்சு. 3ஆம் மாடியில் இருக்குது. கீழே மொதல் மாடியில் இன்னொரு எல்ஆர்டி போகுது. இது புதுசாக விட்ட எல்ஆர்டி வந்து 3ஆம் மாடியில் இருக்குது. நான் வந்து இன்னொரு நாளைக்கு தான் வரும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து நமக்கு வாய்ப்பு கிடச்சி, வரக்கூடிய வாய்ப்பு. சரி, அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம ட்ரெயின் வரும்போது காமிக்கிறேன். அந்த ட்ரெயினில் ஏறி போயிட்டு சாலத்துக்கு போகிறோம். சாலத்தில் போய் இறங்கி அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கீழே போய் பார்ப்போம். பார்த்து கடைகள் எது இருந்தால் சாப்பிடுவோம். மதியம் டைம் ஆச்சுல, சாப்பிடணும்ல. நம்ம வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண எல்ஆர்டிக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க. அதில் கூட மேப்பில் பார்த்த பக்கம் ப்ளூ கலரில் போட்டிருப்பாங்க. ப்ளூ கலரில் போட்டது தான் புதுசாக ஓப்பன் பண்ண எல்ஆர்டி. நல்லா ஃபேன்லாம் அப்படியே குழு குழு குழுன்னு ஜில்லுன்னு இருக்குது. 2 பக்கம் ஃபேன் இருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக இருக்குல்ல. அதாவது புதுசாக ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. எல்ஆர்டி ஸ்டேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் இந்த மாதிரி டைமிங் வச்சுருக்காங்க. டைமிங் படி ட்ரெயின் வர மாதிரி. அடுத்த ட்ரெயின் வந்தோம்னா வர்றதுக்கு 6 நிமிஷம் ஆகுது. அங்கே ஒரு ட்ரெயின் வருது பாருங்க. இது வந்து அடுத்த பிளாட்ஃபாரத்துக்கு போகுது. நமக்கு இன்னும் ட்ரெயின் வரல. நம்ம போகக்கூடிய ட்ரெயின் வந்துடுச்சு. இந்த ட்ரெயினில் போய்ட்டு இப்போ இன்றைக்கி சாலத்தில் போய் இறங்க போகிறோம். இதுதாங்க புதுசாக விட்ட எல்ஆர்டி. சாலத்துலேருந்து காஞ்சாங்க போகிறது. இது சாலத்துலேருந்து கில்லாங்க போகுது. உள்ளே போமா, போயிட்டு முன் பக்கம் போவோம். புது எல்லாத்தையும் ஏறியாச்சு. Penumpang dinasihatkan supaya sentiasa mengawasi barangan pribadi anda. இந்த ஸ்க்ரீனில் போட்டுருக்காங்க பாருங்கள், எந்தெந்த ஸ்டேஷனுக்கு இந்த எல்ஆர்டி ட்ரெயின் போகுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் போனால் கூட இந்த ஸ்க்ரீனை பார்த்துக்குங்க. Kita akan tiba di stesen Stadium Shah Alam. Pintu di sebelah kanan akan dibuka. We will arrive at Stadium Shah Alam Station. Doors on the right will open.
இது வந்து ஸ்டேஷன் வந்து சாலம் ஸ்டேடியம். ஸ்டேஷனை பற்றிலாக்கும் ஸ்டேடியம் மாதிரி படம் வந்துருக்காங்க பாருங்க. எல்லாத்தையும் இறங்கிட்டோம். இறங்கணும்னா பற்றிலாக்கும் அந்த பந்து விளாடுவோம்ல அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் மாதிரி படம் வரைஞ்சிருக்காங்க. அதே போல் எங்கிட்ட நம்ம ஸ்கேன் வச்சு வெளியேற இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா படம் வரைஞ்சிருக்காங்க கிரவுண்டு மாதிரியே. நல்லா அந்த கிரவுண்டுக்கு பேருக்கு ஏற்றாப்புல கரெக்டாக அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, நம்ம இப்போ வந்து ஸ்டேடியத்துக்கு கீழே இறங்கி போவோம். ஸ்கேன் வைக்கணும். ஸ்கேன் வைக்கிறது இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணலாம். புதுசாக வச்சுருக்காங்க இருக்குது. எவ்வளோ 41 வழி இருக்குது. அதோட வெளியாகிடுவோம். உள்ளே நம்ம ஸ்கேன் வச்சுட்டு வெளியே வந்தோடனே ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேன் வச்சுருக்காங்க. பெரிய ஃபேனு நல்லா குழுன்னு நிற்கிது. வேர்த்தா கூட வேர்க்கிறதுக்கு வேலை இல்லை. ட்ரெயின் ஃபுல்லாக கூலிங் தானே. இருந்தாலும் அந்த இது வந்து ஏசி வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாலும் இன்னும் ஏசி போடாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வைக்க தான் இருக்குது. அதனால தான் ஃபேன் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்டேடியத்துக்கு கீழே இறங்கி பார்ப்போம். நானும் இந்த ஸ்டேடியத்துக்கு வந்ததில்லை. ட்ரெயினை பார்க்க வந்ததுனால அப்படியே ஸ்டேடியத்தையும் அப்படி பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு காமிச்சிருவோம். சரி, அப்போ நம்ம கீழே போய் பார்ப்போம். அங்கிட்டு கேட் பி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்டேடியம் சாலன் போட்டிருக்கல. சரி, இந்த வழியாக போய் பார்ப்போம். ஓகே, எக்ஸிலேட்டர் இறங்கி வெளியில் வரோம். எக்ஸிலேட்டர் இறங்கி கீழே வந்தோடனே பஸ் நிற்கிது பாருங்கள். நம்ம இங்கேருந்து லோக்கலில் எந்த செக்ஷன் போகணும் போய்க்கலாம். அப்படியே கிரவுண்டு மாதிரியே கோடு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கீழேயும் ரன்னிங் ஓடும் கிரவுண்டு அந்த மாதிரி. நம்ம பஸ்ஸில் ஏறினா நம்ம அங்கே லோக்கலில் எந்த செக்ஷன் போகணுமோ அந்த பஸ்ஸில் பார்த்து ஏறிக்கிறோங்க. இது வந்து செக்ஷன் 13. சாலத்து வந்து செக்ஷன் 13. நம்ம இங்கேருந்து எங்கே போகணுன்னா மேப்பில் பார்த்துக்கலாம். நமக்கு வேறு வழி தெரியல, போகிறதுக்கு வழி தெரியலன்னா மேப்பில் பார்த்துக்கலாம். மேப்பில் எல்லாமே க்ளீனாக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம பஸ்ஸை பிடிச்சி எங்கே போகணுன்னா போய்க்க வேண்டியதான். ஓகே மக்களே, ஸ்டேடியம் சாலத்தில் வந்து இறங்கிட்டேன். நான் இப்போ தான் முதல் தடவை வரேன் இந்த இடத்துக்கு. நம்ம பார்க்குற வீடியோப்பெலாம் என்னென்னா நான் போகிற இடமா தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறது, நீங்கள் பார்க்குறதுக்கும் புதுசாக இருக்கும் பாருங்கள் பார்க்காதவங்களுக்கு. இப்போ வந்து ஸ்டேடியம் காய்ச்சாங்களே, இது ஸ்டேடியம் சாலத்தில் இறங்கியாச்சு. எங்கிட்டு போகணுன்னு தெரியல. இருந்தாலும் இங்கிட்டு ஒரு வழி போகுது. அந்த பக்கம் போய் பார்ப்போம். கார்லாம் நிற்கிது. அந்த பக்கம் போய் பார்ப்போம். கடை எது இருந்தால் சாப்பிடுவோம். போய் மணி 2 மணி ஆச்சு. நல்ல கடையை பார்த்து சாப்பிடுவோம். சாப்பிட்றது தான் மெயின். இது வந்து ஸ்டேடியம் ஷாலாம். ஆனால் ஸ்டேடியத்துக்கு எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. சினிமான ஸ்டேடியம் jalan sini ya? Sini, jalan mana sini ya? Oh, sini dekat ada kedai mama ada. Makan kedai mama. Restoran. Makan punya kedai. Dalam ada. Thank you. நம்ம வந்து எல்ஆர்டி ஸ்டேஷன் அந்த வருங்க. அங்கேருந்து இறங்கி வந்தோம். இறங்கி வந்தால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேடியம் புதுசாக கட்டுறாங்க. கட்டுறாங்க பாரு. இந்த மாதிரி தான் கட்டுறாங்க பாருக்கு. இந்த காம்பவுண்ட் சுற்றி இந்த மாதிரி போஸ்ட் தான் வச்சுருக்காங்க. இதுதான் புது ஸ்டேடியம் வருது அவருக்கு. இப்போ நம்ம பழைய ஸ்டேடியத்தை தேடி போவோம். பழைய ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னு தெரியல. பக்கத்தில் இருக்குன்றாப்ல. இப்போ பார்ப்போம். நான் வந்து சாலம் வந்து ஸ்டேடியத்தில் இறங்கினேன். இறங்கி ஏதாவது சாப்பிட்லாம் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் காணேன். நானும் அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டேன். நான் திரும்ப அந்த எல்ஆர்டிலே புது எல்ஆர்டி விட்டுறாங்களே, அந்த எல்ஆர்டியில் திரும்பி ஏறி போயிட்டு வேறு ஒரு ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. போகலாமா? பேச விட முடியல, பசி பயங்கரமாக இருக்குது. மக்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? சாலம் ஸ்டேடியத்தில் இறங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக தேடினாங்க. தேடி அலைஞ்சே தான் மிச்சம். பசி வேறு எனக்கு ஒரே பசி. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதே வந்த ட்ரெயின்லேயே ஏறி என்ன செஞ்சேன், சன்வே பிரமிடில் வந்து இறங்கிட்டேன். இப்போ மணி என்ன தெரியுமா? மணி 3:30 மேலே ஆகுது. சரியாக பசியாக இருக்குங்க. சன்வே பிரமிடில் வந்து நம்ம ஊருக்காரங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் தான் நிற்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் கூட தான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அங்கே போய்ட்டு சாப்பிடுவோம். அந்த கடையும் இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து சன்வே பிரமிட் உள்ள காம்ப்ளெக்ஸ்.
அதாவது பிரமிடில் வந்து ஷாப்பிங் மால் இருக்குது. ஷாப்பிங் மாலுக்கு கொஞ்சம் தூரம் வந்த பக்கம் இந்த காம்ப்ளெக்ஸ் ஒன்று புதுசாக கட்டிருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் தான் நம்ம ஊரை சேர்ந்தவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஊருக்காரங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உள்ளே வந்து கடைகள்லாம் நிறையா இருக்கு பாருங்க. மேலே வந்து பஸ்ஸு போகுது. நம்ம ட்ரெயின் இறங்கி ட்ரெயின்லேருந்து பஸ்ஸு அதுக்குன்னு தனி ரூட் எடுத்துருக்காங்க. இங்கே காம்ப்ளெக்ஸ் கீழே வந்து கடையெல்லாம் நிறையா இருக்குது, சின்ன சின்ன கடைகள்லாம். இது வந்து கடை பேர் வந்து காஜி இஸ்கண்ட் அந்த இருக்குது. ஓகே, ஒரு வேளை கடையை பார்த்தாச்சு. அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் சாப்பிடுவோம். இந்த காம்ப்ளெக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ரெஸ்டாரண்ட்லாம் நிறையா இருக்குது. அதான் மாமா கடை, வெஸ்டர்னு, இந்த வரிசையில் தான் நம்ம ஊரை சேர்ந்த கடையும் இந்த இருக்குது பாருங்க. ஆஜி இஸ்கண்டர் இந்த கடையும் சாப்பிட போகிறோம். உள்ளே போகலாம். நம்ம ஊருக்காரர் தான் நிற்கிறாங்க. வணக்கம். நல்லா இருக்கேப்பா. இதான் ரெஸ்டாரண்ட் ஆஜி இஸ்கண்டர். நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு கொடுங்க. உங்கள் கடையை சாப்பிட்றதுக்கு சாலம் ஸ்டேடியத்துலேருந்து வரேன். நாசிபத்து ஒயிட் ரைஸாக கொடுங்க. என்ன இருக்கு? ஓகே, மீன் கறி ஊற்றுங்க. மீன் கறி கொஞ்சம். இந்த இது என்ன ஆட்டுக்கறியா? ஓகே, அது கொஞ்சம் ஊற்றுங்க. போல இவர் பார்த்துங்க, இவர் தான் வந்து மலேசியா டெத்தோ. ஓகே, சோறு கொஞ்சம் கூட இங்கே. ஆமாம், சரியான பசி மயக்கத்தில் இருக்கேன். பாவக்காய் பொரியல் இருக்கா? இந்த இருக்கு, கொஞ்சம் வைங்க. பாவக்காய் பொரியல் வைங்க. மக்களே, காஜி இஸ்கண்டரில் வந்து நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு. சரியான பசி. சாப்பிட்டு அடுத்து பேசுவோம். ஓகே மக்களே, அவங்க சாப்பிட்லாம். ஆஜி இஸ்கண்டரில் வந்து இன்றைக்கி சாப்பிட்றோம் இன்றைக்கி ஆட்டுக்கறி, பாவக்காய் பொரியல். நீங்கள் ஒரு பிடி பிடிச்சிருவோம். சாப்பிட்டுட்டு உங்களை சந்திக்கிறேன். சரியான பசியில் இருக்கேன். சரியா? சரி மக்களே, ஆஜி இஸ்கண்டரில் வந்து சாப்பிட்டாச்சு. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. சாப்பிட்டு நான் கிளம்புறேன். சரி, போய்ட்டு வா பாப்பமா. இவர் நம்ம ஊரை சேர்ந்தவர் தான். ஓகே, பாய் சொல்லுங்கள். பேர் சோயிப். ஒரு பேர் சோயிப். ஓகே, ரைட். ஓகே மக்களே, நம்ம வந்து ட்ரெயின் புதுசாக ஓப்பன் பண்ணுறது போய் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே சன்வேக்கெலாம் போக முடியாதுன்னு நினச்சேன். போக மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. சன்வேக்கு வந்து நண்பரையும் பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு. சரி, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு ரெண்டாவது வீடியோ சந்திப்போம். இதே மாதிரி புது இடமா போயிட்டு வீடியோ எடுப்போம். சரியா? நீங்கள் முதல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நன்றி. பாய்.